ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 166. எதில் மார்க்கண்டே ரிஷியும் நீலாச்சல தாமும் எனும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் மார்க்கண்டேயர் என்ற ரிஷி இருந்தார். 7 கல்பங்கள் பிரம்மாவின் 7 நாட்கள் வரை வாழக்கூடிய தவத்தை அவர் பெற்று இருந்தார். பிரம்மாவின் ஒரு தினம் முடிந்தவுடன் நாசம் ஏற்படுகின்றது. அப்போது பிரபஞ்சம் முழுவதுமே பிரளயத்தில் மூழ்குகின்றது. அந்த பிரளயத்தில் எல்லாமும் இறக்கின்றார்கள். ஆனால் மார்க்கண்டே ரிஷி மட்டும் இறக்கவில்லை. அவர் பிரளய நீரில் மிதந்தார். பயங்கரமாக அலைகளால் அடித்து தாக்கப்பட்டதால் அவர் மிகுந்த தொல்லைப்பட்டார். வெகு நேரம் சென்ற பிறகு அவர் நீலாச்சலத்திற்கு அருகில் உள்ள ஒரு கரையை அடைந்தார். தண்ணீர் மட்டத்திற்கு மேல் அந்த நிலப்பகுதி இருப்பதை அவரால் பார்க்க முடிந்தது. இந்த குறிப்பிட்ட நிலத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. தன்னை மார்க்கண்டேயா, கவலைப்படாதே, என் அருகில் வா என யாரோ கூவி அழைப்பது அவருக்கு வியப்பை அளித்தன. மார்க்கண்டேயர் திகைத்தார். யார் என்னை கூவி அழைத்து கொண்டு இருக்கின்றார்கள்? எங்கே இருந்து இந்த வாசக்குரல் வந்து கொண்டு இருக்கிறது? பின் மார்க்கண்டேயர் பிரபு நாராயணர் மற்றும் லட்சுமி தேவி தரிசித்தார். பிரபு விஷ்ணுவிற்கு தம் வணக்கத்தை செலுத்தி பிரார்த்தனை செய்தார். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது பக்தனிடம் பேசினார். ஓ, நீ என் தத்துவத்தை அறிய மாட்டாய், அதனால் தான் துன்புறுகின்றாய். ஓ மா முனியே, இந்த மரத்தில் ஏறி உச்சிக்கு போகவும் அங்கே ஒரு இலைமேல் நான் என்னுடைய குழந்தை தோற்றத்தில் இருப்பதை பார்ப்பாய். நீ அந்த குழந்தையின் அகண்ட வாயினுள் நுழைந்து சந்தோஷித்து இருப்பாயாக என்றார் அவர். இதனை கேட்ட மார்க்கண்டேயருக்கு ஆச்சரியம் பொங்கியது. அவர் மரத்தின் மேல் ஏறி பகவான் கிருஷ்ணரின் குழந்தை பிராய தோற்றத்தை பார்த்தார். ரிஷி எச்சரிக்கையாக பாலகன் வாய்க்குள் நுழைந்தார். அவர் அங்கே 14 கிரகங்கள், பிரம்மதேவர், திக்பாலர்கள், சித்தர்கள், கந்தர்வர்கள், ராட்சசர்கள், முனிவர்கள், தேவ ரிஷிகள் உள்ளிட்ட தேவதைகள் மற்றும் சமுத்திரங்கள், தீர்த்தங்கள், ஆறுகள், மலைகள், வனங்கள் முதலானவற்றை பார்த்தார். அவர் 1000 தலைகளுடன் கூடிய சேஷநாகத்தை பார்த்தார். அவர் பகவான் கிருஷ்ணரின் பால ரூபத்தின் வயிற்றினுள் இன்னும் ஆழமாக போனார். கடைசியில் மார்க்கண்டேயர் வயிற்றிலிருந்து தலை வழியாக வெளியே வந்து மறுபடியும் நாராயண மூர்த்தியையும் லட்சுமி தேவியையும் சந்தித்தார். மார்க்கண்டேய ரிஷியை பார்த்ததும் பிரபு விஷ்ணு கூறினார், ஓ மார்க்கண்டேயா, இந்த அதி அற்புதமான இடம் என்னுடைய நித்திய தாமம் என்பதை நீர் நிச்சயமாக அறிய வேண்டும். இங்கே சிருஷ்டியோ நாசமோ ஏற்படுவது கிடையாது. இங்கே ஜட அடிமைத்தனமும் கிடையாது. யார் என்னுடைய இருப்பிடத்திற்குள் நான் இங்கே இருப்பதாக புரிந்து கொண்டு நுழைந்தாலும் இந்த ஜட உலகில் மீண்டும் பிறக்க தேவை கிடையாது என்றார் அவர். தனது சிரத்தை தாழ்த்தி ரிஷி பேசினார். ஓ அன்பான பிரபு, நான் இங்கே இருக்க விரும்புகிறேன். நான் தங்கள் தாமத்தில் வசிப்பதற்கு எனக்கு அருளாசி வழங்குங்கள் என்றார் அவர். இப்பொழுது பகவான் பதில் கூறினார். ஓ, நான் இங்கே பிரளயம் முடியும் வரை இருப்பேன். அதன் பிறகு உமக்காக ஒரு நேர்த்தியான இருப்பிடத்தை சிருஷ்டிக்கின்றேன். அங்கே நீங்கள் அமைதியாக வாழ்ந்து கொண்டு எனது 2வது ரூபமான மகாதேவர் வடிவத்தை வழிபடலாம் என்றார் அவர். இவ்வாறாக நீங்கள் மரணத்தை வெல்லலாம். இந்த வரத்தை பெற்ற பிறகு மார்க்கண்டேயர் சிவபெருமானை மனக்குளிர செய்ய தவம் புரிந்தார். சிவபெருமான் மார்க்கண்டேயர் எனும் அழைக்கப்படுகின்றார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.